கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது? பிரஸ்ட் கேன்சருக்கு ரொம்ப எஃபெக்டிவ் ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸ் இருக்குது. இந்த மேமோகிராம் சொல்கிறோம் இல்லையா, ம் இது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ்க்கு மேலே தான் இந்த மேமோகிராம் பண்ண ஆரம்பிக்கிறோம். மேமோகிராம்லேயே 2 சொல்கிறோம். ஒன்று எக்ஸ்ரே டிஜிட்டல் மேமோகிராம்ன்றது யூஸ்வலாக சொல்கிற மேமோகிராம். இது இல்லாமல் நம்ம அல்ட்ராசவுண்ட் வச்சு பண்ணுறது சோனோ மேமோகிராம் சொல்கிறோம். 40 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு மேமோகிராம் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்காது, அவங்களுக்கு சோனோ மேமோகிராம் பண்ணுறோம். ஹை ரிஸ்க் இண்டிவிஜுவல்ஸ், இந்த மாதிரி ஃபேமிலியில் ஒரு ஹெரிடிட்ரியாக இருக்குது, அப்போ இல்லை வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது அப்படின்னா ஒரு 5 years to 10 years முன்னாடியே நம்ம செக் பண்ணுறோம். அவங்களுக்கு சில நேரத்தில் எம்ஆர் மேமோகிராம் பண்ணுவோம். இது செலக்டடான இருக்கவங்களுக்கு தான். ஸோ பிரஸ்ட் கேன்சருக்கு வெரி யூஸ்ஃபுல். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், அது வந்து நம்ம இந்த பேப்ஸ்மியர் சொன்னோம் இல்லையா, இது வந்து வெரி வெரி எஃபெக்டிவ். இது பண்ணுறப்போ நம்ம வந்து இந்த ப்ரீ இன்வேசிவ் 0 ஸ்டேஜில் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதோ ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறதுக்கோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து பெண்களுக்கான ஸ்பெஷல் கேன்சர்ஸ்னால் இதில் தான் நம்ம சொல்கிறோம். ஆண்களுக்கு மட்டும்னு பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட் கேன்சர். 50 வயசுக்கு மேலே இந்த யூரினரி ப்ராப்ளம்ஸ் எதாவது இருக்கா, இல்லை இந்த ப்ராஸ்டேட் சீரம் பிஎஸ்சின்ற பிளட் டெஸ்ட் பண்ணுறதோ இல்லை அல்ட்ராசவுண்ட் ஆஃப் ப்ராஸ்டேட் பண்ணுறப்போ ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இது நம்ம எஃபெக்டிவாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இதுதான் காமனாக பண்ணுறது. 2 பாலினத்துக்குமே கம்பைண்டாக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருக்குடல் புற்றுநோய்க்கு நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த மோஷன் டெஸ்ட் பண்ணுறதோ கொலனோஸ்கோபி பண்ணுறதோ அப்படி பண்ணுறப்போ இந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது. சில நேரத்தில் என்ன வேணால் இந்த மோஷன் டெஸ்ட்டில் பாசிட்டிவ்னு வரும். அப்படி இருக்கவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கொலனோஸ்கோப்பின்னு சொல்லி இந்த பண்ணுறோம். ஒரு எண்டோஸ்கோப், ஆசனவாய் வழியாக செலுத்துகிற ஒரு எண்டோஸ்கோப். அது போய் பார்த்தோன்னா சின்ன கட்டி இருக்கலாம், அது பாலிப்போவாக இருக்கலாம். சம்டைம்ஸ் அதை எடுத்துட்டோம்னா அந்த ப்ரீ கேன்சர் ஸ்டேஜ்லேயே நம்ம ட்ரீட் பண்ணிட்டோம்னா அடுத்து வந்து அவங்களுக்கு கேன்சர் வரதுக்கான வாய்ப்புக்கு முன்னாடியே நம்ம ட்ரீட் பண்ணிட்டோம். ஸோ மேஜர் ஆப்ரேஷனோ இல்லை வந்து ஃபாலோ அப்போ வந்து ஒன்றும் பெருசாக தேவைப்படாது. அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கொலனோஸ்கோபி பண்ணால் போதும். வருஷத்துக்கு இந்த ஒரு மோஷன் டெஸ்ட் பண்ணுறது. இப்போல்லாம் நிறைய கிட்டே வந்துருச்சுங்க, நிறைய காமர்ஸ் மூலமாகவே இந்த கிட்லாம் வீட்டுக்கு வருது. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே போகாமல் வீட்லேயே இந்த மோஷன் டெஸ்ட் பண்ணக்கூடியதெல்லாம் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து டெஃபினட்டாக வந்து கேன்சருக்கான யூஸ்ஃபுல்லாக பண்ணுற ஸ்க்ரீனிங். Dr. Srivarma's Vagicare, his wellness for her happiness.